ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த ஒரு விஷயத்த நான் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கான காரணங்கிறது, இந்த மாதம் இதை வச்சு நம்ம செலவை இது பண்ணிட்டோம். இன்னும் அடுத்த மாதத்துக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன தான் யோசித்தாலும் பண்ணாலும் ஒரு சில ஞாபகங்கள் நம்மளுக்கு முன்னுக்கு பின் முரணாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்ற விஷயமா இருந்தாலுமே பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நான் கவலைப்பட்டுட்டல. ஏன்னா நம்ம சாப்பாடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுவும் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாட்டுக்கு தான். அதையே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாடகை கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறதுனால எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம இனிமேல் காசெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம செலவு பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் முக்கியமான சில விஷயங்கள வாழ்க்கையில கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதா இருந்தாலும் இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் முடிவு பண்ணேன். அதுக்காக நம்ம டக்குன்னு எதையும் இது பண்ணிட முடியாது. ஒரு சில நேரங்கள்ல சில விஷயங்கள நம்மளுக்கு கரெக்டான வேல நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம கரெக்டான வேலை நம்ம செஞ்சோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சில சமயங்கள்ல அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். நம்ம எடுக்கிற விஷயங்கள், முடிவுகள் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அதை நம்ம இது பண்ணுறதுக்கான தருணங்கள்ங்கிறது நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் சரி அந்த வேலையிலேயே நம்ம இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு காரணம் அப்படின்னா, நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு பணங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தி தான் செலவு பண்ணணும். ஏன்னா முன்னாடி நான் சம்பளம் வாங்கினப்போ கொஞ்சம் தாம் தூம்னு செலவு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, அந்த அளவுக்கு என்னால் ஒரு மிச்சப்படுத்தி போக முடியலை. ஒரு வாழ்க்கையில் மிச்சப்படுத்தி போக முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கிளியராக தெரிஞ்ச விஷயம். அதனால் நம்ம அந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம மாறுபட்டு கொஞ்சம் மிச்சப்படுத்தி போட்டுனா மட்டும்தான் நம்மளால எதையுமே சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு முடிவாக எடுத்துக்கிட்டு போன விஷயங்கிறது. அதெல்லாம் 2, 3 நாளைக்கு அப்புறம் நம்ம அந்த வேலையிலே நான் இருக்கேன் சார். நீங்கள் ஒன்றும் நான் வேலையை விட்டெல்லாம் நிற்கல. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் இது பண்ணேன். அதுக்கு அவர் சொன்னார், எதா இருந்தாலும் நீங்கள் ஒரு தெளிவான முடிவெடுங்கம்மா. ஏன்னா ஃபஸ்ட்டு வரலங்கிறீங்க, அப்புறம் வர்றேங்கிறீங்க. அதனால் நான் எனக்கு கொஞ்சம் குழப்பமான இதில தான் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லிவிடுங்க, முன்னாடியே சொல்லிவிடுங்க. வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்கள நான் இது பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் 2 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, ஏதோ ஒரு கோவத்தினால எங்கள் ஃபேமிலியில் சொன்னாங்கங்கிறதுக்காக நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதுக்காக நீங்கள் எதுக்கு இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் இல்லைங்கல. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோங்கிறத காட்டியும் இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னோன்னே, சரி பார்த்துக்கலாம். எதையுமே நம்மளுக்கு இதுக்கான டைமிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு சில நேரங்கள்ல கனிவான இதில் நம்ம இருந்தோம்னாலே போதும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே, அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதையுமே இப்போதைக்கு இருக்கிற விஷயத்த எதையுமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எது பண்ண முடியுதோ அதை நம்ம சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எது நடக்குதோ அது நடக்கட்டும். அந்தந்த நேரத்துக்கு அதுக்கான டைமிங்கிறது நம்மளால ஒரு சில விஷயங்கள வெளிப்படையாக சொல்ல முடியாத மாதிரி இருக்குது சார் அப்படின்னோன்னா, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ ஃபேமிலியில் பிரச்சனைங்கிறதுனால தான் என்னால் இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள்லேயே அவர் சரி சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் எங்களுக்கு தான் கொஞ்சம் புரியாத மாதிரி நான் அன்றைக்கி பேசிட்டேன். ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். மேனேஜர் சாரும் என்கிட்ட சூப்பர்வைசர்கிட்ட என்கிட்ட தான் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? ஏன் வேலை நிற்கிறாங்க? என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தான் என்னால் அதெல்லாம் அவங்கக்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியல. அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறேன் அப்படின்னோன்னே, பார்த்துக்குவோம் பார்த்துக்குவோம். எதா இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த இதையும்
நம்ம பார்த்துக்குவோம், இது பண்ணிக்குவோம். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதுக்கான டைமிங் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நானும் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லலாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்துறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பண்ணுவோம், செய்வோம்னு தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எதா இருந்தாலும் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் வந்து பண்ணுறத காட்டியும் நம்ம என்ன ஏதுன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.